ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் என் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகே, இன்னைக்கான டாபிக், ஹவ் இஸ் யுவர் பாஸ்ட் அஃபெக்டிங் யுவர் ப்ரெசன்ட்? உங்களோட பாஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப், அதில் நடந்த விஷயம் எப்படி உங்களை ப்ரெசண்ட்டில் பாதிக்குது? அந்த விஷயம் சேஞ்ச் ஆகுமா, இல்லை அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குமா? அதுக்கு என்ன சொல்யூஷன்? யூனிவர்ஸ் கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஒரு ஆன்சர் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஓகே, judgment, Ace of Wands, ஓகே. சரி, உங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப்பில் நிறைய பேர் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்திருப்பீங்க, ஒரு மெச்சூரிட்டி இருந்திருக்காது. அதாவது ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக இருந்திருப்பீங்க. இந்த ரியாலிட்டி, இந்த உலகத்தோட ஒரு மறுபக்கத்தை பார்க்காம இருந்திருப்பீங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக எல்லாருமே நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணோம், நிறைய அன்பு பாசம் காமிச்சோம் அப்படின்னா எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க, யாரும் நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க, எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும், நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸில், ஒரு கற்பனையில இருந்திருப்பீங்க. கடைசியில் நீங்கள் செஞ்ச அத்தனை உதவிகளும் உங்களுக்கு ஒரு பெயினை மட்டும்தான் கொடுத்துருக்கோம். சரி, பாஸ்ட்ல ஒரு சில பேர் ரொம்ப கிவரா இருந்திருப்பீங்க, நிறைய லவ். அதாவது நீங்க ரிலேஷன்ஷிப் வைஸ்ல ரொம்ப மெச்சூர்டா இருந்திருப்பீங்க. உங்களோட பார்ட்னரை நல்லா கேர் பண்ணியிருப்பீங்க. ஐ மீன் எக்ஸ் பார்ட்னரை நல்லா கேர் பண்ணியிருப்பீங்க. அன்பு பாசம், நிறைய பணம் கூட கொடுத்துருப்பீங்க. உங்களோட பார்ட்னர் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோ சாக்ரிஃபைசஸ் பண்ணீங்க. வெரி மெச்சூர்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள். பட் உங்களோட பார்ட்னர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. உங்களை உங்களோட இந்த லவ், கேரிங் எதுக்குமே ஒரு வேல்யூ இல்லாமல் விட்டுட்டாங்க. அண்ட் பாஸ்டில் நீங்கள் நிறைய மணி பணத்தோட அருமை தெரியாமல் இருந்திருக்கும். அப்படி செலவு பண்ணியிருப்பீங்க. யாருக்கு செலவு பண்ணணும், யாருக்கு பண்ணக்கூடாது, எந்த விஷயத்துக்கு நம்ம பணம் கொடுக்கணுங்கிறதெல்லாம் ஒரு கணக்கே இல்லாமல் அவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க. டாக்ஸிக் பர்சன்ஸ்க்கு எஸ்பெஷலி அந்த பணம் எதுவுமே திருப்பி வந்திருக்காது. ஒரு சில பேருக்கு நீங்கள் யார் மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு பாசம் காமிச்சிங்களோ, யாருக்கு பணம் அதிகமாக செலவு பண்ணீங்களோ அந்த பர்சன் உங்களை பற்றி தப்பு தப்பாக பின்னாடி பேசியிருப்பாங்க, காசிப் பண்ணியிருப்பாங்க. உங்ககிட்ட அப்படியே பாசமாக பேசிட்டு பின்னாடி போய் உங்களை பற்றி ஒரு தப்பு தப்பாக பேசி சிரிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி பாஸ்டில் நிறைய பேர் உங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பெனிஃபிட்காக. பட் ஆனால் அது உங்களுக்கு லேட்டராக தான் தெரிஞ்சது, ரொம்ப லேட்டராக தான் தெரிஞ்சது. அதுவுமே அந்த விஷயங்கள் எப்போ வந்துச்சு வெளியே அப்படின்னா, ஒரு சில பேருக்கு அந்த பாஸ்ட் பர்சன் உங்களை விட்டு, உங்கள் லைஃப் விட்டு வெளியே போயிருந்த டைமில் அவங்க உங்களோட லைஃப்பில் உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. மேபி பிளாக் பண்ணியிருக்கலாம், இல்லைனா உங்கள் மெசேஜை பார்த்து ரிப்ளை பண்ணாமல் அப்படியே ஒதுங்கியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ட்ராமா உங்களுக்கு உருவாகியிருக்கும். ரொம்ப ட்ராமாவில் இருந்திருப்பீங்க. எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அது ஏற்றுக்கவே முடியாமல் இருந்திருக்கும். நிறைய பேர் ஸ்பிரிச்சுவலாக கோயிலுக்கு போயிருப்பீங்க, நிறைய ப்ரே பண்ணுவீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு ஸ்பீச்சஸ் கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க. பிகாஸ் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் மோடுக்கு நீங்கள் போகிற அளவுக்கு அந்த ஒரு தாக்கம் இருந்தது.
பாஸ்ட்ல ஒரு சில பேருக்கு தனிமை, லோன்லினஸ், சுத்தி அத்தனை பேரும் இருப்பாங்க. பட் ஆனா வந்து நீங்க பிசிக்கலி ப்ரெசண்டா இருப்பீங்க. மென்டலி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தனிமையா தான் இருந்திருப்பீங்க. ஒரு இருட்டு அறையில எப்படி ஒரு தனியா உட்கார்ந்தா எப்படி இருக்குமோ உங்களோட மென்டல் ஹெல்த் அப்படிதான் இருந்திருக்கும். ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்திருக்கும். பட் லேட்டர் ஆன் நீங்க மெடிடேஷன், ப்ரேயர்ஸ் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நிறைய பேத்துக்கு இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ரியலைஸே ஆச்சு எவ்வளோ ஏமாந்துருக்கீங்க. எல்லா உண்மைகளும் உங்கள் கண்ணுக்கு வந்திருக்கும், உங்கள் பார்வைக்கு வந்திருக்கும். அண்ட் தென் நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப உஷாராக இருப்பீங்க. உங்கள் லைஃப்பை விட்டு இருக்கிறியா இரு, பேசுறியா பேசு, போறியா போ, அந்த மாதிரி இருப்பீங்க. பிகாஸ் வந்து உங்களோட பாஸ்ட் இம்பேக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ வந்து திருப்பி ஹர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துக்கும் ஜட்ஜ் பண்ணுவீங்க. எல்லா விஷயத்துக்கும் யாராவது உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்களோட ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் மேற்கொண்டு ஜட்ஜ் பண்ணுவீங்க. அண்ட் ஒருத்தவங்க உங்ககிட்ட லவ் காமிக்கிறாங்கன்னா எதுக்கு காமிக்கிறாங்க திடீர்னு, இதில் ஏதாவது ஒரு ஏமாத்துறாங்களா இல்லை சீட் பண்ண போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஓவர் திங்கிங். சின்ன சின்ன விஷயத்துக்கு ஓவரா ஜட்ஜ்மெண்ட், ஓவர் அனலைசஸ் இருக்கு. பிகாஸ் வந்து இப்போ உங்கள் ப்ரெசண்ட்ல யூ டோன்ட், ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி மறுபடியும் அந்த பாஸ்ட் விஷயங்கள் நடக்கக்கூடாது, உங்கள் இன்னர் சைல்டு பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நிறைய பேத்துக்கு தேவைப்படுறது ஒரு சப்போர்ட், ஒரு லவ், ஒரு ஹெல்ப். எஸ்பெஷலி ஹெல்ப் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாஸ்ட்ல நடந்த விஷயத்தோட தாக்கம் வந்து ப்ரெசென்ட்ல இன்னும் வரைக்கும் இருக்கு. இன்னுமே நீங்க வந்து ஒரு பணம் யாராவது உதவிக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உங்ககிட்ட பணம் இருக்கும் ஆனா இல்லைன்றவீங்க. அண்ட் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்குள்ள திருப்பி போலாமா வேண்டாமா ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கும். உங்க மேல அன்பு பாசம் காமிப்பாங்க, ஆனா வேண்டாம் மறுபடியும் காயப்பட்டுருன்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருப்பீங்க. மேபி நிறைய பேர் இப்போ வந்து ஒரு உங்ககிட்ட வந்த அன்பு பாசத்தை பேச வந்தவங்களை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு தனிமையான ஒரு ஜேர்னியில இருப்பீங்க. இது எல்லாம் பாஸ்டோடைய தாக்கம். பட் அது வந்து அப்படியே இருக்கக்கூடாதுங்கிறது யூனிவர்ஸோட சேயிங். ஓகே, பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு முடிவெடுக்க முடியாம ஒரு குழப்பம் இருக்கு? யாரை நம்புறது, எந்த ஒரு விஷயமுமே முடிவெடுக்கவே முடியல உங்களால. அவ்வளோ குழப்பங்கள் இருக்கு. ஒரு சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி வந்துட்டு தனிமையாகவும் என்னால் இருக்க முடியல, ரிலேஷன்ஷிப் வந்தால் அதையும் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. இப்போ நான் சிங்கிளாக இருக்கட்டா இல்லை கமிட்டடாக இருக்கட்டான்னு கூட கன்ஃபியூஸ் இருக்கும் ஒரு சில பேருக்கு. பிகாஸ் உங்கள் மைண்டு வந்து ஒரு ஸ்டெடியான நிலைமையில இல்லை, கிளாரிட்டி இல்லை இப்போதைக்கும். உங்களுக்கு தேவை நிறைய ஹீலிங், தேவை நிறைய ஹீலிங் தேவை. பார்க்கலாம். ஓகே, ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த நிலைமை இப்படியே இருக்குமா, பாஸ்ட்ல நடந்த விஷயத்தோட தாக்கம் ப்ரெசென்ட்ல இருக்கு, பட் அது அப்படியே ஃபியூச்சருக்கு கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. பிகாஸ் உங்களுக்கான அந்த ஒரு நியூ டோர் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காக ஒரு புது டோர் ஓப்பன் பண்ணுறாங்க உங்கள் லைஃப்பில், கெரியர் ரிலேட்டடாக. உங்கள் ஃப்யூச்சரை அவ்வளோ நீங்கள் ஸ்டேபிளாக கொண்டு வர்றதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க யூனிவர்ஸ். எல்லா சப்போர்ட்டும் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கும். அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூனிவர்ஸ் தராங்க. ஆனால் நீங்கள் குழப்பிக்காம முடிவெடுக்கணும். உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன், இப்போ நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலை, இது மாறும்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக மாறும். King of Swords, Ace of Swords,
ஐ டோன்ட் நோ, இந்த ரீடிங்கில் எல்லா ஏசஸுமே வந்துருச்சு. ஓகே, ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட், ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, see இந்த ட்ராப், இதிலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. இது உங்கள் பாஸ்டில் உங்களுக்கு நடந்த ஹார்ட் பிரேக்ஸ், அதனால நீங்கள் இப்போ ப்ரெசண்ட்டில் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளாரே இருக்கீங்க. ஓகேங்களா? இதிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தேவை என்ன? கிளாரிட்டி. ஓகேங்களா? ஸோ ஒரு டெசிஷன் மேக் பண்ணணும். யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும், அதை எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பங்களோடு இருக்கக்கூடாது. சரி, ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கிளாரிட்டி வேணும். நம்பிக்கையோடு போங்க, உங்களால் டெஃபினட்டாக முடியும். சரி, பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம் ரொம்ப இம்பேக்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதோட தாக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அது அப்படியே இருக்காது, இட் வில் சேஞ்ச். சி, ஐ திங்க் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஹெல்ப் ஆக்சுவலி வெரி சூன் கிடைக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேல் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு ஸ்ட்ராங் மேல். இது உங்கள் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க நல்ல ஒரு ஹை ப்ரொஃபைலில் இருப்பாங்க, நல்ல ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோடு இருக்கிற பர்சன், நல்ல ஏஜ்டான ஒரு பர்சன். அவங்க உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக் போனாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை அவங்கள நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க டெஃபினட்டாக உங்களோட லைஃப் சேஞ்சிங் பர்சன் தான். அண்ட் உங்களுக்கு உங்கள் முன்னோர்களோட பிளெஸ்ஸிங் இருக்கு, டெஃபினட்டாக இருக்கு. ஸோ நீங்கள் எல்லாமே நம்பி உங்களோட ஃப்யூச்சரை நோக்கி அதுக்கு தேவையான பிளானிங்கை நீங்கள் மேக் பண்ணலாம். சரி, உங்களுக்கான ஒரு நியூ லைஃப், நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன், வாட் எவர் ஹேப்பன் இன் த பாஸ்டில் என்ன நடந்தாலும் அதை அப்படியே விட்டுடுங்க, அதை ஹோல்டு பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் கிடைச்சா எப்படி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் உங்களுக்கு எல்லாமே நியூ பிகினிங்ஸாக வருது. கார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, உங்கள் ஃபியூச்சர் ரிலேட்டடாக எல்லாமே நல்லா இருக்கு. சரி, வெரி சூன் உங்களுக்கு அந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, மூன் கார்டில் பார்க்கலாம். பட் ஒரு சில பேர் இப்போ ரொம்ப ரிலேஷன்ஷிப் விஷயமா ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கீங்களா? மேபி அந்த பர்சனை நினச்சிட்டு இன்னும் இருக்கலாம். அவங்கள அவங்க உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க, பட் உங்களால் அவங்கள மறக்கவும் முடியல, உங்கள் லைஃப்லேருந்து ரிலீஸ் பண்ணவும் முடியாமல் இருக்கீங்களா? சரி, ஐ திங்க் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியோட எனர்ஜியில் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், உங்கள் ஃப்யூச்சருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வெளியே வரணும். இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தால் தான் உங்களுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்ணு முன்னாடி நிற்கிறது தெரியும். See, don't let your past hold you back. Believe in the impossible. ஓகே, ஸோ ஒரு சில பேர் நினைப்பீங்க, நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க, ஆனால் அதெல்லாம் எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் இந்த விஷயத்துல இருந்து, இந்த ஹார்ட் பிரேக்ஸில் இருந்து வெளியே வர ரெடியாக இருக்கணும். ஓகே, ஐ எம் ரெடி, நான் என்னோட நியூ லைஃப்க்கு நான் ரெடியாக இருக்கேன், யூனிவர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு ரைட் டைம், உங்களுக்கான இந்த ரைட் டைமில் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டதை மீறி உங்களுக்கு செய்வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும்.
ஓகேங்களா? இதெல்லாம் நடக்காது அதெல்லாம் நடக்காதுங்கிறத விட்டு டெஃபினட்டாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வைங்க. ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூ. இப்போ இருக்கிறீங்கள நிறைய பேர், உங்களோட கரண்ட் செல்ஃப், இப்போ நீங்கள் இருக்கிறது உங்களோட ஒரிஜினலே கிடையாது, நீங்களே கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்கான பர்சன், ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப வீக்காக தெரியுறீங்க. இட் இஸ் பிகாஸ் உங்களோட பாஸ்ட்டுக்கான ஒரு இம்பேக்ட் தான் இப்போ நீங்கள் இருக்கிறது. ஸோ உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் என்னது, அதை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்ஸோட, இந்த ஹார்ட் பிரேக்ஸோடலாம் இருக்காதீங்க. கம் அவுட் ஆஃப் இட், வெளியே வாங்க. சரி, இந்த ரீடிங்கில் பார்க்குறப்போ எனக்கு ஒரு சில பேர் ரொம்ப எமோஷ்னலாக வந்து பாதிச்சிருக்கீங்க. நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் ரொம்ப டீப்பாக போயிருக்கோம். அந்த ஒரு ட்ராமாலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க. நிறைய டெய்லி ப்ரே பண்ணுங்க. கண்டிப்பாக நம்புங்க, யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு நியூ லைஃப், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வரும். அந்த உங்களை விட்டு போன, உங்களை ஏமாத்திட்டு போன அந்த பர்சனை தேடி திருப்பி போக வேண்டாம். ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாஸ்ட் நோக்கி இல்லை அந்த பாஸ்ட் பர்சனை நோக்கி போறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹார்ட் பிரேக்ஸை தான் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களோட ஏஞ்சல்ஸ், ஆன்சிஸ்டர்ஸ் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு வழியில் வந்து ஆக்சுவலி உங்களோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து உங்களுக்கு தெரியல. பிகாஸ் நீங்கள் வந்து இந்த ஹார்ட் பிரேக்ஸில் இருக்கிறனால உங்கள் கண்ணுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியல. பட் அவங்க உங்களோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, ஆனால் அது உங்களுக்கு தெரியல. உங்களை சுற்றி நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சேஞ்சஸை நோட் பண்ண சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த ஒரு சேஞ்சஸில் தான் நீங்கள் கேட்கறதுக்கான ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஆரக்கிள் மெசேஜஸ் பார்க்கலாம். In the near future, சரண்டர் டு டிவைன். நடக்கிற எல்லாத்துக்குமே பதில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா டிவைன் கிட்ட ஒப்படைச்சிருங்க. சரி, உங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்கோ, என்ன விஷஸ் இருக்கோ அதை டிவைன் கிட்ட கேளுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த கெடுதல் பண்ணாங்க, உங்களை இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டவங்களை கர்மா கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. ரொம்ப யோசிக்க வேண்டாம்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, நான் நல்லா தானே போயிருந்தேன், நான் நல்லா அன்பா பாசமா நடந்தேன், என்னை விட்டுட்டு ஏன் இப்படி ஏமாத்திட்டு போனாங்க, இது மாதிரி ரொம்ப குழப்பிக்கிறீங்க. அதெல்லாம் வேண்டாம். பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன். ஓகே, இன்னும் ஒன்று எடுக்கிறேன். அபண்டன்ஸ். இப்போ நிறைய பேரோட லைஃப்ல, உங்க லைஃப்ல வந்து ஒரு வெறுமை தான் இருக்கு, எதுவுமே இல்லாம இருக்கும். இனிமேல் நீங்க கேட்டதை மீறி எல்லாமே கிடைக்கும். நிறைய அபண்டன்ஸ். அபண்டன்ஸுங்கிறது வெல்த், ஹாப்பினஸ், ஜாய், நிம்மதி, சந்தோஷங்கள் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு அவ்வளோ செய்யறேன், அவ்வளோ தரேன்னு சொல்றாங்க இந்த நியர் ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ பாஸ்ட்டை ஹோல்டு பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வாங்க. உங்களுக்கான ஒரு பிரைட் ஃபியூச்சர், நிறைய நியூ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூனிவர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மூவ் ஆன் ஆகக்கூடிய டைம் வந்தாச்சு. என்றைக்கும் பாஸ்ட்டை நோக்கியும் போக வேண்டாம், பாஸ்ட்டுக்கான பர்சனை நோக்கியும் போக வேண்டாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.
ஸ்டே பிளெஸ்ட். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.